இல்ல உங்களை எதிர்க்கக்கூடிய கேண்டிடேட் முன்னாள் அமைச்சர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் துரைக்கண்ணு அவர்களுடைய பையன். அப்ப அந்த கனெக்ஷன் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்காதா? இல்ல மக்கள் அமைச்சர் எல்லா ஊர்லயும் அமைச்சர் இருக்காங்க, தலைவர்கள் இருப்பாங்க. எத்தனையோ தலைவர்களே தோல்வி தலைவர் வரலாறு உண்டு. பல அமைச்சர்கள் தண்ணி குடிச்ச வரலாறுலாம் உண்டு. ஒரு அமைச்சரோட பையன் தானே பார்த்துக்கலாம். இல்ல அது அவங்க இந்த ஊருக்காரன் நானு அப்படிங்கிற ஒரு புரோபகண்டாவா அவங்க வைக்கிறாங்களே. அவருக்கு அதான் சொல்றேன். அவருக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு வேற என்ன இருக்கு? வேற என்ன சொல்ல முடியும் அவரால? ஏதாவது இந்த மண்ணுக்காக செய்திருக்காரு. நான் இந்த மக்களோட மக்களா இருக்கிறவன், இந்த ஊருக்காரன். அவரு அப்படி கிடையாதுங்கிற ஒரு புரோபகண்டாவ தொடர்ந்து உங்களுக்கு எதிரான விமர்சனமா வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த விமர்சனம் இந்த தொகுதியில் கண்டிப்பா எடுபடாது. ஏன் சொல்றேன்னா, இந்த மக்கள் என்னை ஏத்துக்குவாங்க. கண்டிப்பா ஏத்துக்குவாங்க உறுதியா இருக்கு. கடந்த ஒரு வாரமா மக்கள் சந்திப்பு தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு அந்த உணர்வே இல்ல. நம்ம சகோதரனாவோ, அவங்க வீட்டு பிள்ளையாவோ பார்க்குறாங்க. எல்லாருமே அது திருப்தியாவும் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா சென்னையிலேருந்து வந்திருந்தாலோ, கன்னியாகுமரியில வந்திருந்தாலோ, கோயம்புத்தூர்ல வந்திருந்தா அந்த மக்களுக்கு அப்படி ஒரு உணர்வு வந்து நீ சொல்ற மாரி இருக்கலாம். நம்ம ஊருக்காரன் ஒரு 10 ஆடுதுறைக்காரன் கிலோமீட்டர் 10, தான். 15 கிலோமீட்டர்ல என்ன 20 நிமிஷம் நீங்க வந்து சேர்ந்துட போறாரு. சாதாரணமா இங்க வந்து போயிட்டு இருக்கவன் தானே. புதுசா வர்றதுக்குன்னு ஒண்ணும் இல்லல்ல. பொது சேவைகள்ல, அரசியல்ல, சமுதாய சேவைகள்ல, கல்வி சேவைகள்ல இந்த மக்களோட எல்லா வகையிலும் தொடர்பு இருக்கணும். எப்படி அந்நியப்படுத்தி பேச முடியும்? ம். அது வேட்பாளர் தேர்தலுக்காக பேசக்கூடிய பேச்சு தான். களத்துல அது ஒரு துளியும் எதிரொலிக்காது.